ஹாய் எவ்ரி ஒன். நிஃப்டி லாஸ்ட் செஷனில் என்ன லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத டெக்னிக்கல் வியூவை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி நேற்று நம்ம சொன்னபடியே இங்கே எங்கே ஓப்பன் ஆனாலும் மேலே அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு செல்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சேம் அதுவே தான் மார்க்கெட்லேயும் நடந்திருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் செஷனில் மார்னிங் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து டவுன் சைடில் செல்லிங் ப்ரெஷரில் இருந்துட்டு அங்கேருந்து ஒரு ரெக்கவரி கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 23,350 வரைக்கும் மார்க்கெட் அப் சைடில் இருந்துட்டு அங்கேருந்து இமிடியேட்டாக ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. முடிகிற வரைக்கும் மைனஸ் 113 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த லெவலில் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக திரும்பவும் வந்து செல்லிங்கான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு மார்க்கெட்டில். இப்போ டெக்னிக்கல் வியூஸ் படி செக் பண்ணும்போது ஸோ லோவர் லோ அப்படி வந்து ஃபார்ம் ஆயிட்டு ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்தராக டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து செல்லிங் இருக்கிறதுனால என்ன லெவல் டார்கெட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேருந்து இமிடியேட்டாகவே செல்லு தான் 23,100 கீழே இருக்குது மார்க்கெட்டு. இங்கேருந்து இமிடியேட்டாக செல்லுன்னும் போது மார்க்கெட் வந்து 23,000க்கு வந்து மார்க்கெட் ரீச் ஆகும். 22,900 இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு ஹைலி. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட்டாக 22,800 வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக வந்து மார்க்கெட் இருந்துட்டு இருக்கு. இங்கேருந்து ஸோ மேபி பை வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இல்லை ஒருவேளை மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆக போகுது ஸோ பையராக இருக்கலாம் அப்படின்னா என்ன லெவலுக்கு மேலே அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 23,300க்கு மேலே மார்க்கெட் வந்து மூவ் ஆகும்போது நம்ம வந்து ஒரு பையரா இருக்கலாம். அதுவும் ஒரு ரிஸ்கி பையரா தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் மண்டேக்கான வியூ. ஸோ நெக்ஸ்ட் செஷன் ஒரு 5 ட்ரேடிங் செஷன் இந்த மந்த்ல இருக்கும். அந்த இதில் வந்து மார்க்கெட் இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ போகுது பட்ஜெட்குள்ள அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ எவ்ரிவன்.